மீன ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உட்கார போகிறார். அதாவது விரையாதிபதி லாபாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்க போகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருடம் நடக்க இருக்கிறது. அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனையில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். இது ஒரு பயிற்சி நடக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் நடக்குது. எப்போ? டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. ராகு பகவான் விரயஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து ராகு அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி செய்கிறார். ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த மீனத்துக்கு இப்போது ஜென்ம சனி, 7ரை சனியில் ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. சனி பகவான் அங்கே தான் இருக்கார். ஒரு மாதிரியான விரயத்தையும், ஏன்னா சனிங்கிறது ஒரு ஸ்லோ பிளானட் அல்லவா, உங்களுக்கு விரையாதிபதியாக வருவார். நிறைய செலவு, நிறைய அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இப்படியோ இருக்கும். அல்லது அப்படியே மந்தமாக டல்லாக இருக்கிற மாதிரி, ஏதோ பறி கொடுத்த மாதிரி, எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாவது கொடுத்துட்ருக்கோம். ஒரு மாதிரி மெதுவாக மந்தமாக இருக்கக்கூடிய தன்மைகளை இந்த மீனத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது உங்கள் ராசிநாதன் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனை தடைகளும் விலக இருக்கிறது. என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. என்ன இங்கே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்ச பலம் அடைகிறார். அந்த உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசியையே பார்க்குறார், மீனத்தையே பார்க்குறார். இது ஒரு சுபிட்சமான ஒரு நல்லதாக, அதாவது மனசுக்கு இனிமை தரக்கூடிய, மன வலிமையிலிருந்து, அதாவது ஒரு வலி வேதனை ஒரு மாதிரி இருந்த அந்த விஷயங்கள் அப்படியே சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக மாறப்போகிறது. அப்போது உச்சபலம் பெற்ற உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட, உங்கள் மனசில் நினச்ச சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த வருடம் நடக்க இருக்கிறது. சனி இங்கே விரையாதிபதி இருக்கா, அப்போ விரயமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணும். அப்போது சுப விரய செலவுகளை கொடுக்கும். அப்போது என்ன, ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது. ஸோ இப்படி நல்ல விஷயங்களுக்காகவே அப்போ வந்து அப்படியே இது பண்ணி விட்டுரும். இப்போ நிறைய விரயம் சம்பாதிக்கிறோம், அப்படியே செலவாகுது. அப்போ என்ன ஆகும், அடுத்தது சேமிப்பாக மாறக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து காலச்சக்கரத்தினுடைய 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. குரு வந்து 9க்குரியவன், பாக்யாதிபதி. அப்போது குரு சனியை பார்க்கும்போது தொழில் ரீதியில் நிறைய பேர் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். இந்த மீனராசி என்பர்கள் வேலையில் இருக்கீங்களா? வேலையில் ஒரே ப்ரெஷராக இருக்குது சார், ஒரே டென்ஷனாக இருக்குது சார், பேசாமல் வேலையை விட்டு போயிடலாமா, அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க, அவ்வளவு ப்ரெஷர் போடுறாங்க அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு எல்லாமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளவு எல்லாம் அப்படியே சுமூகமாக தீரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சார் வேலை கிடைக்கல, வேலையில் திருப்தி இல்லை, திருப்தி கிடைக்க போகுது, வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மாறிக்கலாம். தாராளமாக உங்கள் இஷ்டம் போல் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த தப்பு இல்லை. அல்லது அதுக்கு மாறுதலுக்கு உண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சார் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இந்த வருடம் உயர்வு அடைவேனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குரு தான் அந்த பணத்துக்கு காரக கிரகம். அவர் உச்சமாகிறார், வலிமை பெறுறார். அப்போ கண்டிப்பாக இந்த வருடம் போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடத்தினுடைய அந்த பொருளாதார ஏற்றம் என்பது கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை.
ஏன்னா அவங்களுடைய அந்த துறை ரீதி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க வைக்கக்கூடிய பதவிகள், இதை பொறுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏறுமுகமாகத்தான் இருக்கும் பொருளாதார விஷயத்தில். முயற்சிகள் பலிதமாகும். தடைபட்ட விஷயங்கள், மனசுக்கு பிடித்த சில விஷயங்கள் நல்லது நடக்கும். ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். வியாபார நுணுக்கங்கள் இந்த வருடம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். எந்த இடத்தில் எதை செய்யணும், எந்த இடத்தில் எதை பேசணும், எந்த இடத்தில் எதை செய்யணும் என்கின்ற மதிநுட்ப அறிவுங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆசைப்பட்ட வீடு வாகனம் மாற்றங்கள், அதாவது வீடு ஷிஃப்ட் ஆகிறது, சேஞ்சஸ்ஸு, இதெல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. தாயாரினுடைய உடல்நிலையும் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. தாயாருடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகும். ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு தாய்க்கு ஹெல்த்து சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்று என் மனசு சரியில்லை, இல்லை அம்மா மனசு சரியில்லை, அல்லது அம்மா எதையோ நினச்சி வருத்தப்பட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் எதையோ நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாகும். குழந்தைகள், குரு உச்சமல்ல, அப்போது குழந்தைகள் தகுதி உயர்வான நிலைக்கு செல்வார்கள். ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும்னு அர்த்தம். அவங்களுடைய தகுதி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதாவது என்னென்னா, ஒரு ப்ரமோஷன், அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குழந்தைகளுக்கு. அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்குமா? சூப்பராக படிக்க போகுது. ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறம் இருக்கும். என்ன, மனசு தான் கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி, இது போகலாமா, இது போகலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைகள் கண்டிப்பாக உருவாகி, அப்போ ஒரு ஆசிரியர்கள் அல்லது ஒரு குருமார்கள், ஒரு வெல்விசர், இவர்களுடைய உறுதுணையோடு ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. 6ல் கேது இருந்தார். நிறைய பேர்த்துக்கு கடன் இருக்குது, வலி இருக்குது, தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஹெல்த்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை 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 என்று இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் உண்டு இந்த வருடத்தில். கடன் கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. வம்பு வழக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் ஏற்கனவே வம்பு வழக்காக இருந்தவர்களுக்கெல்லாம் சரி இது வேண்டாம்ப்பா, இந்த பிரச்சனை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் அமையப்போகுது. சகோதர சகோதரிகளுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லவா? அதாவது ஒன்றும் பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய அல்லது சுமூகமாக செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். உங்கள் மனசு தான். நீங்கள் என்று சொல்லக்கூடிய குரு வலிமை பெறுது. பாக்கியஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பெற, அப்போ ஒரு பாக்கியம் ஒரு லாபம் கண்டிப்பாக உண்டு. என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் மன இறுக்கத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். 5-11 கனெக்ட் ஆகுது. அதாவது குரு, உங்கள் ராசிநாதன் குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறீங்க. கண்டிப்பாக லாப உணர்வு, மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா நீங்கள் குருங்கிறது நீங்கள் நேரம் 11ஆம் இடத்தை பார்க்குறீங்க. லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ நல்ல அறிவு, நல்ல சிந்தனா வளம்,
தொழிலை பெருக்கிறது, தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபங்கள் இதெல்லாம் உண்டு. ஏற்கனவே புதுசாக ஒரு தொழிலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ தாறுமாறாக எதையாவது செய்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எதையாவது கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இயற்கையாகி அந்த இறைவன் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு இந்த மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? எப்போ திருமணம் நமக்கு நடக்கும்? என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம்? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.